மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது அறிவிப்பாளராக இருந்து வழி நடத்தியவன் நான். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய வாய்ப்பை அளித்த என் ஆசிரியருக்கு மிக்க நன்றி. சரி, இனி இந்த கேள்வி நேரத்தை மிக சுறுசுறுப்பாக கலக்க போபவர்கள் முதல் கேள்வி யார் கேட்க இருக்கிறார்கள்? பண்பாடு குறித்து உங்கள் மனதில் உள்ள எந்த ஐயங்களையுமே பண்பாடு பண்பாடு என்று நாமே நமக்கு வரையறுத்துக் கொண்டால் உலக மயத்தில் நாம் பின்தங்கி விடுவோம் அல்லவா? இதை பற்றி உங்கள் கருத்து? சொல்லிக்கொண்டே இருந்தால் உலகமயமாதலை பற்றி இப்பொழுது அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? உலகமயமாதலில் நாம் நமக்கென்று ஒரு அடையாளம் இருப்பதை விட நாம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்ற அந்த எண்ணப்போக்கில் இருக்கும் பொழுது பண்பாடு என்று நாம் கட்டி காப்பது சரியா, அல்லது பரந்த மனப்பான்மையுடன் எல்லா மதமும் சம்மதம் என்ற அந்த போக்கில் போவது சரியா என்று கேட்கிறார் என கருதுகிறேன். அப்படித்தானே ஐயா? இப்பவே சொல்லுங்க, வீப்பா இருக்கிறீங்க. நம்ம கேட்டாங்க பண்பாடு பண்பாடு என்று நமக்கு எண்ணெய் வகித்துக் கொள்வது சரியா, இல்லை பண்பாட்டை விட்டுட்டு உலகமயமாதல் என்ற நிலையில் செல்வது சரியானது? நம்முடைய எல்லையை காப்பதும் சரி, உலகமயமாதலும் சரி. எதில் உலகமயமாதல் எதில் பண்பாட்டை காத்தலும் வித்தியாசம் இருக்கும் பொழுது நம்முடைய உணவு உலகமயமாதல்ல சேரலாம், நம்முடைய தொலைபேசி உலகமயமாதல்ல சேரலாம், நம்முடைய உடை கூட உலகமயமாதல்ல சேரலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், சிங்கப்பூர் உலகமயமான நாடு தான் இல்லைங்களா? சிங்கப்பூருக்கு தனி கொடி உண்டல்லவா? அது உலகமயமாதல்லாம் எப்படி மாற்றுறது? சிங்கப்பூருக்கு தனி சின்ன இருக்கு இல்லையா? அதை உலகமயமாதல்லாம் எப்படி சேர்க்கறது? என்னதான் உலகமயமாதனாலும் அவரவர்கள் தாய் அவரவர்கள் தாய் தான். அதை போற்றுவது காப்பாற்றுவது அவங்க பிள்ளைகளுடைய கடமை. இல்லை எனக்கு உலகம் ஆயுதன்ற அறிவு வந்துடுச்சு, எனக்கு எங்க அம்மா வேணாம், நான் சும்மா பிறந்தவன்னு சொல்ல முடியுமா? எப்படியோ ஒரு நிலையில் அவர்கள் உலகம் ஆயுதில் சேரலாம், உலகமயமாதலில் சேராமல் இருக்கலாம். மொழியை, இனத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை காக்கின்ற பொழுது உங்களுடைய எல்லையை கடந்து நீங்கள் போக முடியாது. எல்லைக்குள் தான் நிற்கணும். சில தொலைபேசி, தொலைக்காட்சி, இணைய வசதி போன்றவற்றில் உலகமயத்தில் ஆகலாம். சரித்தனமா? நன்றி. அடுத்த கேள்வி. வந்திருக்கிறேன். பண்பாட்டு பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் எவ்வாறு வரையறுக்கிறீர்கள்? உதாரணத்துக்கு தமிழர்கள் கருப்பு உடை அணியக்கூடாது என்று நம்புகிறார்கள். அது மூட நம்பிக்கையா, இதெல்லாம் பழக்க வழக்கமா? கேட்ட கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பு உடை அணிவது மூட நம்பிக்கையா அல்ல பண்பாடு அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க. கலர் சயின்ஸ் பெரிய விஞ்ஞானம். அதாவது வண்ண கலவை இருக்கல்லவா, அதை பற்றி ஆய்வு செய்தவர்கள் சில நிறங்களை சில அடையாளத்துக்கு வைத்திருக்கிறார். சாலையில் விபத்து வரும் என்று சொன்னால் பச்சை விளையாட்டா கொண்டு வைப்பாங்க, அங்க சிவப்பு வைக்கிறாங்க. சிவப்புனா அங்க ஏதோ விபத்து இருக்குன்னு சொல்லி. அதே போல நீங்க இரவுல உங்க சட்டையை வெள்ளை சட்டையை கழட்டி வச்சு பாருங்க, கருப்பு சட்டையை கழட்டி வச்சு பாருங்க,